ஓம் நமச்சிவாயே. மண்ணில் பிறந்த ஒவ்வொரு உயிர்களும் நன்றாக வாழ வேண்டும். மனிதகுலம் அனைத்து வகையிலுமே சிறப்பாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் எதையெல்லாம் செய்தால் இந்த உலகத்தில் வாழும் மனித உயிர்கள் ஆனந்தமாய் வாழுமோ, மோட்சம் பெறுமோ, அதற்கான ஒவ்வொரு வழிமுறைகளையும் நமது முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னால், இன்றுவெல்லாம் அன்னதானம் என்பது மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஊரெல்லாம் சென்று அரிசி வாங்கி வந்து, பணம் வாங்கி வந்து, அதிலே அன்னம் சமைக்கப்பட்டு அதை அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த காலத்திலே இந்த அன்னதானத்தை எப்படி செய்திருக்கின்றார்கள் என்று பார்த்தால் முற்றிலுமே மாறுபட்டது. அன்னதானம் என்பது யாருக்கு செய்ய வேண்டும் என்ற நிர்ணயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். கோயில்களில் வருடம் முழுக்க சாமிக்காகவே சேவை செய்யக்கூடிய சேவகர்கள் இருக்கின்றார்கள். விசேஷ பூஜை என்று கோயிலுக்கு வருடம் ஒரு முறை சிறப்பாக கொண்டாடுவார்கள். அந்த விழா எடுக்கும் பொழுது அங்கிருக்கக்கூடிய சேவர்கள் எல்லாம் பட்டினி கிடக்கக்கூடாது, உணவிற்கு கஷ்டப்படக்கூடாது, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு மிகவும் பக்குவமானதாக இருக்க வேண்டும் என்பதை எண்ணி ஆராய்ச்சி செய்த முன்னோர்கள் அந்த ஊரிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கோயிலுக்கு வந்து பொங்கல் வைத்து சாமிக்கு படைத்து அதன் பிறகு அந்த பொங்கலை அவர்கள் எடுத்து வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிடுவாங்க. இதுதான் உண்மையான அன்னதானம். இவங்களே வந்து பக்குவமாக செஞ்சு அதைய சாமிக்கு படைச்சி அந்த சாமிக்கு படைச்ச உணவை வந்து அங்கே இருக்கக்கூடிய சேவர்கள் சாப்பிட்றாங்க. அந்த பொங்கல் வைக்கிறதுல கூட வந்து மனம் முழுக்க நிறைந்திருக்க வேண்டும் என்பதை அங்கே செய்திருக்கிறார்கள், ஐதீகமாக செய்திருக்கிறார்கள். இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சோறு சாப்பிட்றோன்னா எப்படி, குக்கருக்குள்ளே அரிசி போடுவோம், அது வெந்து போயிரு, அதை கொண்டு வந்து வைப்போம், எல்லா உறவினர்களுக்கு கொடுப்போம், நம்ம வீட்டில் தினம் சாப்பிட்ருப்பாங்க. இந்த உணவிற்கும் கோயிலில் வைக்கக்கூடிய பொங்கலுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. கோயிலில் பச்சரிசி கொண்டு வந்து அதை தண்ணீரில் கழிந்து அந்த கழிநீரை ஒரு பானையில் ஊற்றி, அதான் முக்கியம். அரிசியை கழிஞ்ச கழிநீரை பானையில் ஊற்றி அடுப்பெரிப்பாங்க. அடுப்பெரிக்க பார்த்துட்டே இருப்பாங்க. பொங்கி வருமா பொங்கி வருமா பொங்கி வருமா அப்படின்னு பார்த்துட்டே இருந்து பொங்கி வரும்போது சாமி கும்பிட்டு அதுக்குள்ளே அந்த அரிசி கழிஞ்சி வச்ச அரிசியை எடுத்து உள்ளே போட்டு வேக வைப்பாங்க. இது எவ்வளவு பக்குவம் வாய்ந்த உணவுன்னு பார்த்தீங்களா? இந்த உணவுக்குள்ளே எத்தனை சத்து இருக்குதுன்னு பார்த்தீங்களா? உண்மையாகவே அரிசியில் இருக்கக்கூடிய தவிட்டையெல்லாம் நீக்கிட்டால் அது சக்கை. அந்த அரிசியில் இருக்கக்கூடிய தவிட்டில் தான் புரத சத்து நிறைய இருக்கிறது. இன்னும் நமது பாணியிலே சொன்னால் உடலுக்கு தேவையான வெப்பத்தை கொடுக்கக்கூடிய சக்தி நிறைய இருக்கிறது. அந்த வெப்பத்தை கொடுக்கக்கூடிய கழிநீரை கீழே ஊற்றாமல் அந்த பானையிலே ஊற்றி வைக்கும்போது, அதற்கு நெருப்பெரிக்கும்போது அது இன்னும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரபஞ்ச சக்திகளையும் உள்வாங்கி பொங்கி வரும். இதுதான் வந்து அந்த கோயிலில் செய்கிறதோட மகிமை. இதை எதுக்கு கோயிலில் செய்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சேவர்களுக்கு கொடுப்பதற்காக, சாமிக்கு படைப்பதற்காகவும், வீட்டிலே சென்று இப்படித்தான் சோறு சமைக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பதற்காகவும் இந்த திருவிழாவில் செய்யக்கூடிய பொங்கல் வைப்பு விழா ஏற்பாடு செய்திருக்கிறது.
முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள். இதன்படி நாம் வீட்டிலே செய்தால் வாழ்நாள் முழுக்க யாருக்குமே உடலில் வெப்பம் பத்தவில்லை என்ற நிலைமை ஏற்படாது. இந்த அரிசி தவிட்டிலே இருக்கக்கூடிய சக்தி சிறுநீரகத்தை சக்தியடைய செய்கிறது, சிறுநீரக பையை சக்தியடைய செய்கிறது. இதுபோன்று தினசரி சாப்பிட்டு வந்தால் யாருக்குமே சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் வராது. இன்னும் உங்களுக்கு இது தெளிவாக தெரிய வேணும், அதை எப்படி நான் நம்புறது அப்படின்னு கேட்டால், நீங்களே உங்கள் வீட்டில் கழிநீர் கழுவிங்க. அந்த கழிநீரில் தினமும் ஒரு டம்ளர் குடிச்சு பாருங்கள். யார் யாருக்கெல்லாம் அடிக்கடி மூத்திரம் வருகிறதோ, யார் யாருக்கெல்லாம் அடி வயிற்றில் பிரச்சனை ஏற்படுகிறதோ, யார் யாருக்கெல்லாம் மாதவிடாய் பிரச்சனை ஏற்படுகிறதோ அது வராது. சரி, உங்கள் பேச்சை கேட்குறோம், நாங்கள் இன்னையிலிருந்து போய் அரிசி கழுநீரை நாங்கள் ஒவ்வொரு டம்ளர் குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கக்கூடிய மாடர்ன் ரைஸ் மில்லில் வாங்கக்கூடிய அரிசியை கழிந்து அந்த தண்ணீரை கழிநீரை குடித்தால் உங்களுக்கு நோய் தீராது, நோய் வரும். அதாவது பட்டை தீட்டப்படாத, கெமிக்கல் சேர்க்கப்படாத அரிசியிலிருந்து கழியக்கூடிய கழிநீருக்குத்தான் இந்த பக்குவம் இருக்கிறது. இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு உங்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடியது எல்லாமே மாடர்ன் ரைஸ் மில் அரிசி தான். அந்த மாடர்ன் ரைஸ் மில் அரிசியில் இருக்கக்கூடிய கழிநீரை நீங்கள் குடிச்சிங்கன்னா அதில் கெடாமல் இருக்கிறதுக்காக கலக்கப்படக்கூடிய கெமிக்கல் உங்கள் வயிற்றுக்குள்ளே சென்று பாதிப்பை ஏற்படுத்திவிடும். இதுபோல் அந்த காலத்திலே இந்த கோயிலுக்கெல்லாம் சமைச்சிட்டு கொண்டு வர அரிசியெல்லாம் கைக்குத்தல் அரிசியாக இருக்குது. எனக்கு தெரியவே எங்கள் வீட்டில் ஒல்லில் போட்டு அப்போதைக்கு அரிசியை குத்தி கொண்டு வருவாங்க, கொண்டு போய் தான் பொங்கல் வைப்போம். இதெல்லாம் என்னோடய காலத்துலேயும் நடந்திருக்குது. இப்போ வரக்கூடிய காலங்கள், என்னோடய பேரங்காலத்தில், என்னோடய பையங்காலத்தில் எல்லாம் இன்றைக்கி இல்லை. எல்லாமே கடையில் வாங்குகிறோம், பாக்கெட்டாக வாங்கிட்டு வந்து செய்கிறோம். அப்படி அந்த காலத்தில் பக்குவமாக செய்தார்கள். அந்த பக்குவத்தை நீங்கள் பயன்படுங்கள். கோயிலில் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே மருந்து, உடலை காக்கும் மருந்து என்பதை புரிந்து கொள்ளுங்கள். முன்னோர்கள் சொன்னபடியெல்லாம் நாம் கேட்டால் நம் வாழ்க்கை நல்லதாகவே நடக்கும், நல்லதே நடக்கும்.